ஆஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக நிறைய பேர் இருப்பீங்கல்ல, இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்போ ஜாப்பனீஸ், ரஷ்யன்ஸ், சைனீஸ், கொரியன்ஸ் அவங்களோட தாய்மொழியை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஞானம் கிடைக்குமாங்கல்ல, அந்த மாதிரி. இருறா போதரா அவன் கிடைக்க வரும்போது சும்மா இல்லையா? எல்லா இடத்துலையுமே பாலிடிக்ஸ் இருக்குப்பா. சில விஷயங்கள் நமக்கு நாஸ்டாலஜிக்கை கிளப்பும் போது அப்பயே பேசிடணும்னு தோணும். ஆனால் எத்தனையோ வருஷங்கள் எத்தனையோ தடவை அது ஏதோ ஒன்று தடுத்துரும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, வல்லரசு நாடுகள் அப்படின்னு சொல்கிற நாடுகளில் ஜாப்பனீஸ், ரஷ்யன்ஸ், சைனீஸ், கொரியன்ஸ் இவங்க எல்லாருமே அவங்களோட தாய்மொழியை தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக யூஸ் பண்ணுவாங்க. எத்தனை பேர் இதை நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு தெரில. நான் காலேஜ் படிக்கும்போது கிட்டத்தட்ட இன்ஜினியரிங் சேர்ந்த தருணம். அப்போ நமக்கு நம்ம ஏன் இன்ஜினியரிங் சேர்ந்தோம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும்ல, அந்த தாட்டோட இன்ஜினியரிங் சேர்றோம், ஓகே. பட் ஆனால் அதுக்கு பின்னாடி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற சில விஷயங்கள் யோசிக்கும்போது இது ரொம்ப சில்லியாக இருக்கும். பட் ஆஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக நிறைய பேர் இருப்பீங்கல்ல, இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற கரெக்டாக தப்பா அப்படின்றத மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இத்தனை வருஷம் ஏன் பேசலை அப்படின்னா, நான் ஒவ்வொரு பேசும்போதும் என் கூட இருக்கவங்களே சிரிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அது எனக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாக்கும். ஏன்னா அந்த எல்லா கிண்டல் கேலிக்கு பின்னாடியும் இருந்தது என்ன அப்படின்னா, ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் எப்போ தெரியுமா? ரீசண்டாக தான். ஒரு 4 வருஷத்துக்குள்ள என்னோட லைஃப்பை அவ்வளவு என்ன சொல்கிறது, அதுவும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், ஓகே ஸோ இவங்க எல்லாம் சிரிச்சதுக்கு பின்னாடி இருந்தது நம்மகிட்ட பணம் இல்லாத ஒரு விஷயம்தான். அப்போ நம்ம பேசுறதெல்லாம் சரிதான் அப்படின்ற ஒரு தாட் கிடைக்கும் போது தான் அந்த ஞானம் கிடைக்குமாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ இப்போ உங்கள் வீடியோவில் கொஞ்சம் கிளாரிட்டி தெரியுது பாலா அப்படின்னு சொல்கிற அந்த நண்பர்கள் இருக்காங்களே, அவங்க தான் என்னோட மிகப்பெரிய சொத்து. இந்த 15 வருஷம் நான் அவங்கள கட்டி காப்பாற்றி கூட்டி வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருக்காங்க இப்போயும் கூட வீடியோவே பார்க்காம இன்னும் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும் பாலா, 3800 சப்ஸ்கிரைபர்லாம் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸா, அவன் மில்லியன் கணக்கில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. பட் நான் சொல்ல வர விஷயம் இதுதான், ரொம்ப சிம்பிள். ஜாப்பனீஸ், அவங்க எப்படி அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை அவங்களோட ஓன் தாய் மொழியில் க்ரியேட் பண்ணாங்களோ, அதே மாதிரி ஏன் நம்மளால் நம்ம தமிழ் மொழியில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் க்ரியேட் பண்ண முடியாது? நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கிடையாது, எனக்கு அந்த நாலேஜ் கிடையாது. இது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தோணுது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கேன். பட் இன்றைக்கி நான் சொல்லும்போது ஏன் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது அப்படின்னு தோணுது. ஏன்னா இன்றைக்கி நம்ம நாட்டில் தான் இன்ஜினியர்ஸ் அதிகம். இங்கேருந்து கிட்டத்தட்ட நம்ம அறிவையும் சேர்த்து தான் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் உலக நாடுகளுக்கு. அப்படின்ற பட்சத்தில் ஏன் நம்ம தாய்மொழி தமிழில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை உருவாக்கி, ஏன்னா கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச சார்லஸ் பாபேஜாக இருக்கட்டும், அதை உருவாக்கி உலக நாடுகளில் விற்பனை செய்கிறது பில்கேட்ஸாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணுறது வேர்ல்ட் லெவல் லாங்குவேஜ் அப்படின்றது இங்கிலீஷாக இருக்கட்டும், தப்பு கிடையாது. அதன் மூலமாக தான் நம்ம இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம், நம்ம படிச்சிருக்கோம், நம்ம கற்றுக்கிட்டோம். பட் ஒரு இன்ஜினியராக நாம் ஏன் நம்ம தாய்மொழியில் உருவாக்கி இங்கிலீஷ் மாதிரி ஆல்ரெடி தமிழ் உலக பொதுமறைன்னு சொல்கிற அளவுக்கு மூத்த மொழி தான். இதை நீங்கள் யாரும் கிரிஞ்சாக எடுத்துக்கக்கூடாதுன்றா தெளிவாக சொல்கிறேன். இங்கே இங்கிலீஷ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நாம் ஏன் தமிழை உலக மொழியாக, உலக லாங்குவேஜ் என்ன சொல்கிறது, உலக பொதுமறையாக, உலக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக உருவாக்கக்கூடாது? இன்றைக்கி ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டர்னு அவங்களே வச்சுக்கிட்டு இருக்கோம். பட் இங்கே லோக்கலில் எவ்வளவோ ஆப்ஸ் வந்தாலும் நாம் அங்கே தான் இருக்கோம். அதுக்கான காரணம் அந்த குவாலிட்டி அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். அந்த குவாலிட்டியோட நாம் ஏன் நம்ம தமிழ் மொழியை உலகம் பூரா கொண்டு போக முடியாது? ஏன்னா என்ன இப்போ வரைக்கும் பேச வைக்கிற ஒரு விஷயம், இந்த உலகத்துலேயே அள்ளி 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 நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் தீராத ஒரே சொத்து உங்களோட கல்வி அறிவு மட்டும்தான். ஸோ சடனாக தோணுச்சு, ஸோ பேசிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருக்கும்ல இது சம்பந்தமாக, அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நான் சொன்னதில் சின்ன சின்ன தப்பு இருந்தால் கூட அதையும் சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். எஸ், இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையும் நான் என்ன சம்பாதிச்சேன் அப்படின்னு கேட்குறீங்கல்ல, அதை நீங்களே பாருங்கள். அது என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ராபினோட நம்ம ஓல்ரே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தெரிவிக்க விடுங்க.